ஆண்டவர் நம்மை ஒற்றுமையாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இட்ஸ் காட்ஸ் காலிங். அவருடைய அழைப்பு இது. முடிஞ்சா ஒற்றுமையா இருங்க, முடியலன்னா விட்டுருங்கன்றதுல there is no option. It's a mandate. நாம் ஒற்றுமையாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை முதலாவது நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது ஏற்கனவே நமக்கு வாசிக்கப்பட்டாயிற்று. அதுக்கப்புறம் இந்த ஒற்றுமைக்கான ஆதாரம் என்ன? அந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திற்கு வாருங்கள். 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்திலே நீங்கள் கிறிஸ்து அற்றவர்களாக, தேவன் அற்றவர்களாக, உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக இருந்தீர் என்று சொல்லிவிட்டு 13ஆம் வசனத்திற்கு வருகிறார். நீங்கள் முன்னே தூரமாய் இருந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நல் உறவுக்கு அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தம் என்பதை இங்கு மீண்டுமாக அவர் வலியுறுத்துகிறார். 2வது 14ஆம் வசனத்தை பாருங்கள். அவரே நம்முடைய சமாதான காரணராகி, கிரைஸ்ட் himself is our mediator. நம்மையும் தேவனையும் இணைக்கின்ற பாலமாக, ஒப்புரவாக்குகிறவராக அவர் வந்தார் என்பதை சொல்கிறார். ஏற்கனவே தனி மனிதன் எப்படி ஒப்புரவாகுவது என்பதை குறித்து நான் பேசிவிட்டேன். அவர் இருதிறத்தாரையும் ஒற்றுமைப்படுத்தி, இந்த சபையில் என்ன பிரச்சனை? எபேசு சபையிலும் சரி, அன்றைக்கு இருந்த புதிய சபைகளிலே யூத வழி கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், புறவினத்தவர்களும் இருந்தார்கள். பவுல் வேலை செய்கிற இடங்களிலெல்லாம் புறவினத்தவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருந்திருக்கிறார்கள். யூதர்களும் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் பிரிவினை இருந்திருக்கிறது. அதை குறித்து நான் விளக்குவதற்கு அதிக நேரமில்லை. ஆனால் வெவ்வேறு பின்னணியங்களில் இருந்தும் பாரம்பரியங்களில் இருந்தும் வருகிறவர்களுக்குள் பிரிவினை இருப்பது, கருத்து வேற்றுமை இருப்பது இயல்பு. முதல்ல நம்ம அட்மிட் பண்ணணும். எனக்கு கருத்து வேற்றுமை இல்லைன்னா உங்கள்கிட்ட கருத்தே இல்லைன்னு அர்த்தம். சரியா? வேற்றுமைகள் இருக்கிறது. இந்த வேற்றுமைகளை எப்படி கையாளுவது என்பதுதான் மிக முக்கியமானது. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். சபையில் இருக்கும் பல்வேறு தரப்பட்ட மக்கள். இப்போ நம்ம சபையில் என்ன பிரச்சனை இருக்குது? மண்ணின் மைந்தர்கள் இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் சென்னையில் மண்ணின் மைந்தர்கள் யாருமே கிடையாது. நிறைய சபை மக்கள் மைக்ரன்ஸாக இருப்பாங்க இல்லையா? பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்தவங்க, வெவ்வேறு பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஒத்துக்கிறோமா? வந்திருக்கோமா? நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேங்க. பல்வேறு பின்னணியங்களிலிருந்து வருகிறோம். வளர்ப்பு முறையில் வித்தியாசம் உண்டு, உணவு பழக்க வழக்கத்தில் வித்தியாசம் உண்டு. நான் பேசும் தமிழ் வேறாக இருக்கிறது, நீங்கள் பேசும் தமிழ். நாம் வித்தியாசமானவர்கள். நம்முடைய உடையில் வித்தியாசம், உணவு பழக்க வழக்கத்தில் வித்தியாசம், நம்ம போட்டிருக்கிற சட்டை பேண்ட்டில், நம்முடைய ஸ்டைலில், எல்லாத்துலையும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? விருப்பு வெறுப்புகள் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் என்ன விரும்புவீங்க? நான்வெஜ்ஜாக இருப்பீங்க, ஒருத்தர் வெஜ்ஜாக இருப்பார், ஒருத்தர் கூழ் குடிக்கிறதா ஆசைப்படுவேன்பார். விதவிதமான மக்கள் இருக்கிறோம். நம்முடைய விருப்பு வெறுப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வேற்றுமைகளோடு தான் நாம் சபைக்குள்ளாக வருகிறோம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள் மாம்சத்தில் இருக்கும் இந்த வேற்றுமைகள், சில நேரங்களில் மொழி வேற்றுமை இருக்கிறது, மண் வேற்றுமை இருக்கிறது, நம்முடைய பிரியங்கள், விருப்புகள், வெறுப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது. இவைகளோடு கூட வருகிறோம். இவர்கள் இருவரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி, அது கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இதை மட்டும்தான் நான் வலியுறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒற்றுமைக்கு ஆதாரம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். கிறிஸ்துவுக்கு வெளியிலே ஒற்றுமைக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. when everything else divides, Christ alone unites us. கிறிஸ்து ஒருவரே நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறவர். இதை விட்டு ஒற்றுமைப்படுத்துவதற்கு வேறு எதெல்லாம் நம்ம பேசினாலும் ஒற்றுமைப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் ஒரு சீருடை வைத்து விடலாமா? சீருடைனா தெரியுமா உங்களுக்கு? யூனிஃபார்ம்னா தெரியுமா உங்களுக்கு? நான் படித்த காலத்தில் யூனிஃபார்ம் கிடையாது, நல்லா இருந்தது. இப்போ தான் எல்லாரையும் ஜெயில் பறவை மாதிரி என்ன செய்திருக்காங்க, யூனிஃபார்ம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்க காணாமல் போயிடுறாங்களாம். ஸ்கூலுக்கு அனுப்புனா பிள்ளைங்க வேற எங்கேயோ போய் நிற்கிது. யூனிஃபார்மை பார்த்தாது இது பள்ளிக்கூடத்து பிள்ளை, இங்கே எதுக்கு ஊருமே இதுன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. என்னத்துக்காக வச்சுருக்காங்களோ தெரியல. Unity is not uniformity. In spite of our diversity, we are together. வேற்றுமைகள் மத்தியில் ஒற்றுமை. இதுதான் கிறிஸ்தவம் பேசுகின்ற ஒற்றுமை. இது சாத்தியமானதா? சாத்தியம் இல்லையா? எல்லாரும் 5 அடி 2 அங்குலம் இருக்கணும்னா என்னெல்லாம் வெட்டணும்? நான் 5 அடி 10 அங்குலம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், வயசாகுது இல்லையா, குறைஞ்சிருக்கலாம். எனக்கு 75 வயசு ஆகுதுங்க. அப்போ வெட்டிடலாமா? என்ன ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒரே உயரமாக இருக்கணும், எல்லாரும் ஒன்று போல மீச வைக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
வேற்றுமைகள் மத்தியிலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இதுதான் அடித்தளமானது. நல்லுறவின் எதிர்பார்ப்பு என்ன? கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை. அது எங்க பார்க்கிறோம்? 1 கொரிந்தியர் 1:13. ரொம்ப அடித்தளமான ஒரு வார்த்தை. கிரைஸ்ட் இஸ் நாட் டிவைடட். கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை என்றால் அவர் பெயரை சொல்லிக் கொண்டு நாம் பிரிந்திருக்க முடியுமா? முடியுமா? பிரிந்திருக்கிறாரான் கேள்வி கேட்கிறார். விடை என்ன? அவர் பிரிந்திருக்கவில்லை. பிதாவோடு ஒன்றாயிருக்கிறார். God the Father and God the Son are one in essence. அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்படிதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். They are united, they are one in essence. அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் ஒன்றாயிருப்பது போல நம்மில் இவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது அவருடைய கோரிக்கை. 12 சீஷர்ல கண்டுபிடிச்சாரு. அதுல ஒன்று டிராப் அவுட்டு. 12 பேரை அவரால் என்ன செய்ய முடியல? மேய்க்க முடியல. ஒன்று ஓடி போயிடுச்சு. இந்த 12 பேரும் விதவிதமான ரகங்க. அவங்கள எப்படி தான் அவர் மேய்ச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர்களை அப்படியே அரவணைச்சு கொண்டு போகிறாரு. அவங்களுக்குள்ள போட்டி இல்லையா? யார் பெரியவன் என்கிற? உங்கள் பைபிளில் இருக்கா? ஏன் பைபிளில் இருக்குதுங்க. முதன்மையான ஆசனங்கள் யார் வலது புறத்தில் உட்கார்றது? விதவிதமான போட்டி அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. இப்படி வேற்றுமை உள்ளவர்களுக்காக அவர் கடைசியில் ஜெபம் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியுமா? அது அவருடைய சீஷர்களோடு அவர் கடைசியாக செலவழித்த நேரம். அது 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆங்கிலத்தில் ஆண்டவருடைய பிரைவேட் டிஸ்கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. வெறும் சீஷர்களுக்கு மட்டுமே அவர் பேசுகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று 13ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய சிநேகிதராய் இருக்க வேண்டும், என்னுடைய சீஷர்களாய் இருக்க வேண்டும், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? 16ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும். இவர்களுக்கு நான் உம்மை வெளிப்படுத்தினேன் ஆண்டவரே, உம்மால் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன், இவர்களும் உம்மில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அழகான ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையில் அவர் எனக்காகவும் ஜெபித்தார் என்று நினைக்கிறேன். என்னில் அவர் மகிமைப்பட வேண்டும், நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது நல்ல ஆசை தானா? இஸ் திஸ் a reality or an illusion? கற்பனையை பேசிட்டு இருக்கிறேனா? இல்லை. வேற்றுமைகள் நடுவிலே ஒற்றுமை பூக்க வைக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். அவர் ஜெபித்த ஜெபமே இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும். இன்னொரு மாதிரியை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கொள்வீங்களா? 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சபையை குறித்த ஒரு உவமையை சொல்லுகிறார். an analogy. அது ஒரு நீண்ட அதிகாரம். அத்தனையும் நான் சொல்ல விரும்பல. கர்த்தர் ஒருவரே, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கிரியையில் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவனே என்று சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற போது கடைசியில் இந்த சரீரம் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்பட்டவர் என்கிற ஒரு அனாலஜியை சொல்றாரு. 13ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். மன்னிக்கணுமா? 12 வாசித்துட்டு வாசிங்கம்மா. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். ரொம்ப நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நாம் ஒரே சரீரத்தில் வெவ்வேறு அவயவங்களாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெவ்வேறு அவயவங்களாக இருப்பதை தீர்மானித்தது யார்? பிதா தீர்மானித்து விட்டார். நான் யாராக இருக்க வேண்டும்? எனக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த பிரத்யேக நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென்றே என்னை படைத்திருக்கிறார். என் நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன் என்றால் அவர் சரீரம் என்கிற அந்த அவயவத்திலே நான் எங்கோ ஒரு இடத்திலே பொருத்தப்படுவேன். இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய திருச்சபை என்னும் சரீரத்திலே வேண்டப்படாதவர்கள் என்று யாரும் ஒருவரும் இல்லை. நோ ஒன் இஸ் டிஸ்பென்சிபிள், நோபடி இஸ் அன்வான்டட். தேவையற்றவர்கள். இவங்க கொசுருன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் மறந்து போச்சா கொசுருன்ற வார்த்தை? அந்த காலத்தில் கீரை வாங்கினா கொஞ்சம் இன்னொரு கை அள்ளி போடுவாங்க, அதுக்கு பேர் தான் கொசுருன்னுவாங்க. ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள், அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விசேஷமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் எல்லாரையும் பார்த்தா சொல்றாரு. யூ ஆர் வெரி ஸ்பெஷல், யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மனுஷர் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, எனக்கு மரியாதை அவர் கொடுத்துட்டாரு. அவரது பார்வையிலே நான் மிகச் சிறப்பானவன். அல்லேலூயா. நான் மிகச் சிறப்பானவன். ஐ எம் யூனிக்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட்.
நான் பிரமிக்கத்தக்க விதமாய் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னை படைத்திருக்கிறார், அவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். He adopted me into the family of God. ஆகையால் நான் அவருடைய பிள்ளை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு உரிமம் வழங்கி இருக்கிறார். அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை விட உரிமம் கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம் பிள்ளைகள். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று கலாத்தியர்ல சொல்றாரு. அது என்ன சுதந்திரம்? நிலபோலன் கொடுப்பாரா, வீடு வாசல் கொடுப்பாரா? அப்படி எனக்கு அவர் வாக்கு பண்ணல. ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அளவில்லாமல். இந்த உலகத்தின் சவால்களை எதிர்கொள்ளுவதற்கு தமது ஆவியானவரை துணையாளனாக நம் மத்தியிலே, சரீரத்தில் இல்லாத கிறிஸ்துவை நம் மத்தியில நடத்தி காட்டுவதற்கு ஒரு துணையாளனாக, a substitute, அவர் இடத்தை நிரப்புவதற்கு ஆவியானவரை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இது யோவான் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆக தேவனுடைய பார்வையிலே நாம் முக்கியமானவர்கள். அவர் சரீரத்திலே நம்மை இணைத்திருக்கிறார். இப்போ அந்த அனாலஜி கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். இந்த 4ஆம் பக்கத்தில் இருக்கிறதை பாருங்கள். வேற்றுமை கடந்த உறவே கடவுளின் ஏற்பாடு. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இசைந்திருப்பதே திருச்சரீரம் என்னும் சபை. அதில் உடல் ஒன்று, உறுப்புகள் வெவ்வேறு. அதன் தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அநேகராக இருந்தாலும் ஓர் உறுப்பு இன்னொன்றை நிராகரித்து வாழ முடியாது. உடல் முழுவதும் ஒரே உறுப்பாய் இருக்க முடியாது. காரணம், வெவ்வேறு உறுப்புகளை கொண்டதே உடல். இது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லைல்ல. ஆண்டவர் அளவோடு தான் கை வச்சிருக்கிறார், காலை வச்சிருக்கிறார், கண்ணை மூக்கு வச்சிருக்கார். நீங்கள் என்னைக்காவது யோசிப்பீங்களா? எனக்கு நிறைய வினோதமான கேள்விகள்லாம் வரும். நிறைய கார் வருது இல்லையா, மாடல்ஸ் வருது இல்லை, ஒன்று மாற்றிலாம் பார்க்குறாங்க, ஹெட்லைட்டை மாற்றி பார்க்குறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் மனுஷனை யாராவது ரீமாடல் பண்ண முடியுமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மூக்கை வந்து இங்கே தள்ளி வைப்போமே, இந்த கண்ணை வந்து பெடனியில் ஒன்று வைப்போமே, இந்த தலையை எப்படி திருப்பி வச்சா என்ன? ஏன் முன்னால் தான் இருக்கணுமா? யோசித்து பாருங்க. ஒரு கை இந்த பக்கம், ஒரு கை இந்த பக்கம் இருந்தா. ஆண்டவர் மனிதனை அழகாக படைத்திருக்கிறார். அழகுன்னா என்னன்னு உங்களால் டிஃபைன் பண்ண முடியுமா? மனுஷனுடைய முட்டாள்தனத்தில் அது ஒன்று. அழகு போட்டி வர நடத்துறான். என்னை பொறுத்த மட்டும் இருக்கிறதுல அடிமட்ட கடைஞ்செடுத்த முட்டாள் தான் அழகு போட்டி நடத்துவான். அழகம் என்பது தோற்றத்தில் இல்லை. கண்ணாடியை பார்க்கும்போது தினமும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அழகாக படைத்திருக்கிறார். சொல்வீங்களா? சொல்வீங்களா? சொல்லியிருக்கீங்களா? சொன்னது இல்லையா? நீங்கள் நீங்களாக இருப்பதற்காக சந்தோஷப்படுகிறீர்களா? நான் ஒவ்வொரு நாள் ஜபிக்கும் போது நானாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வாலிபத்தில் இருக்கும்போது நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையே எல்லாம் நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. நான் ஏன் ஒரு ரூரல் காலேஜில் படித்தேன், நான் ஏன் ஒரு தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். ஆண்டவர் சொன்னார், நீயே தான் பாருக்கு அப்படின்னாரு. அவர் தம்முடைய நோக்கத்தை வடிவாக நம்மை கொண்டு நிறைவேற்றுகிறார். அதற்கு நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் இணங்கி கொடுத்தால் அவர் யாரை கொண்டும் பெரிய காரியத்தை செய்வார். யாரை கொண்டும் செய்வார். நீங்கள் தேவனுடைய அரிதான படைப்பு. உங்களை அழகாக படைத்திருக்கிறார். உங்களை போல் இன்னொருவர் இல்லை. உங்களை கொண்டு மாத்திரம் செய்வதற்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆகினால் சபையின் வளர்ச்சிக்கு உங்களை ஒரு அவயவமாக இணைத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? இதை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் வேறாக இருக்கிறவர்கள் ஒன்றாக இருக்க முடியும் என்கிற உணர்வுக்குள் நாம் வர முடியும். சரி, அடுத்ததை வாசிக்கிறேன். ஒவ்வொரு அவயவமும் தேவனால் திட்டமிட்டபடி சரீரத்தோடு பொருத்தப்பட்டிருக்கிறது. எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது ஏன் என்ன திட்டமிட்டார் என்பதற்கு ஒரு பதில் இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக வெவ்வேறான நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் கிருபை நிமித்தமாக வெவ்வேறான நம்மை அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவர் நம்மை பொருத்தி இருக்கிறார். இது கடவுள் தீர்மானித்தது. இதை நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவரை பார்த்து நான் கேள்வி கேட்க முடியாது. நான் இருக்கும் இடத்தில் அவர் வைத்த அழைப்பில் நான் அதை நிறைவேற்றுவதிலே சந்தோஷமாக பயணிக்கின்ற போது எனக்கு மன நிறைவு உண்டு. அடுத்த பாயிண்ட் வாசிக்கிறேன். வெவ்வேறான ஒவ்வொரு அவயமும் தேவனால் திட்டமிட்டு சரீரத்தோட பொருத்தப்பட்டுள்ளது. எனவே அது தெய்வீக ஏற்பாடு. அதனால் எந்த ஒரு அவயமும் நான் மட்டுமே தேவை, மற்றெல்லாம் தேவையற்றது என்று முடிவுக்கு வர முடியாது. நோ ஒன் இஸ் டிஸ்பென்சிபிள்னு சொன்னேன். நோ ஒன் இஸ் இண்டிபெண்ட்னு சொன்னேன். நான் இல்லாமல் நான் யாரோடையும் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொன்னால் சபையாக இருக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? குடும்பத்தில் அவங்க பிள்ளைங்க சொல்லி பார்த்தா அப்படி விடுவீங்களா? தொலியை உரிச்சிட மாட்டீங்க? மனைவி சொன்னால், கணவன் சொன்னால் நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஆனால் தனியாகவே இருப்போம். ஒரே வீட்டுக்குள்ளே
கேட்டன்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் ஆச்சி ஐயர் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களை பற்றியே நான் சொல்லலை, அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுறாதீங்க. உங்களை மாதிரி கணவனுக்கு ஏற்ற மனைவி, மனைவிக்கு ஏற்ற கணவன் இந்த சென்னை பட்டணத்தில் யாருமே கிடையாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க பர்த்தாவுக்கேற்ற பர்த்தினின்னு சொல்லுவாங்க. அது பழைய தமிழுங்க. வெவ்வேறான நாம் ஒன்றாக இருக்கிறோம். ஒரே ஒரு அவயம் முக்கியமானது என்று சொல்ல முடியாது. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, சபையில் எல்லாரும் முக்கியமாக இருக்கணும்னு. சீஷர்கள் முண்டி அடிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, யார் பெரியவன், முதன்மையான ஆசனங்களை தேடி போகாதீங்கன்னு ஆண்டு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் சொன்னார் அப்படி? ஒரு வீட்டுக்கு போறீங்க, விருந்துக்கு போறீங்க, முன்னால் போய் சேரில் போய் உட்காந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவான், அதோட உங்களோட ஒரு பெரிய ஆள் வந்தானே, கொஞ்சம் எழும்பி வரீங்களான்னு பண்ணுவான், கொஞ்சம் பின்னால் போய் உட்காருங்கன்னுவான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போகிற மீட்டிங், கல்யாண வீடுகளில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட இருக்காது. ரொம்ப வெக்கத்தோடு பின்னால் வெளியில் போய் சாப்பாடு கூட கிடைக்காது, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவன் அவமானப்படுத்திட்டான். நான் முதல்ல வந்தேன், இருக்கையில் உட்காந்துருக்கேன், என்ன நீ வெளியே கிளப்பின? இல்லைங்க, இது உங்களுக்குரிய ஆசனங்க இல்லைங்க, இது ரிசர்வ் ஃபார் த பிரைட் க்ரூம் அண்ட் த பிரைட் ஃபேமிலி. இங்கே வந்து உட்காந்துட்டீங்களே அப்படின்னுவான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அதனுடைய பொருள் என்னவா, எனக்குரிய ஆசனத்தை வேறு யாரும் எடுக்க முடியாது. நான் கண்ணாடி போட்டிருக்கேங்க, பார்க்குறீங்களா? இந்த பவர் கிளாஸ் ஒரு நாளும் திருடு போகாது. ஏன் தெரியுமா? இது எனக்காகவே செய்யப்பட்டது. இதை ஒருத்தன் போட்டான்னா அவன் கண் குருட போயிடும். நல்லா சிரிக்கிறீங்க. கண்ணாடி திருட மாட்டான். அப்படியே ஒருத்தன் திருடனான்னா அவன் கிறுக்கனாக தான் இருப்பான். என்னை ஆண்டவர் விசேஷமாக படைத்திருக்கிறார். என்னை அவருடைய சபையிலே தலையாகிய கிறிஸ்துவோடு கூட என்னை இணைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம அதில் வாஸ்தவமே முக்கியமானது பாருங்க. ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்னு போட்டிருக்கு பாருங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் சொல்றாருங்க. என்னத்தை பேசுறாரு? தேவனோடு இணைக்கப்படுவதை பற்றி பேசுகிறார். பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஆவியானவர் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது மறைவில். God has already inducted me into the body of Christ. சரீரத்திலே அவர் என்னை இணைத்து விட்டார். ஞானஸ்நானம் என்பது தண்ணியில முழுக்கி எடுக்கிறது இல்லைங்க, தேவனோடு இணைக்கப்படுவது. புறம்பான அடையாளம் தான் தண்ணீரில் என்ன செய்யறோம், நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோம். உள்ளான கிருபை என்பது என்ன? நாம் தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளானவர்கள். அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறேன், அவரோடு பிழைத்திருக்கிறேன். இதுதான் ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரத்தில் அவர் விளக்கமாக சொல்வது ஞானஸ்நானத்திற்கான விளக்கம். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் ஞானஸ்நானத்தினுடைய உட்பொருள். அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஆவியினால் என் ஆத்தும தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பிறந்தவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தனித்தனியாக அவரை போய் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரா இல்லைன்னு சந்தேகம் வந்துருச்சா? எங்கேயாவது கூட்டங்களுக்கு போனீங்கன்னா உங்கள்கிட்ட ஆவியானவர் இல்லை, நான் உனக்கு தரேன்னு சொல்லுவாங்க. ஏமாந்துடாதீங்க. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதில் முக்கியமான காரியம் என்ன? நான் சாதாரணமாக சபைக்கு சொல்றது, ஒரு என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், என் பிதாவனில் அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. யார் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, ஒரு என் வசனத்தை கை கொண்டால் என் பிதாவனில் அன்பாயிருப்பார். ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதற்கு காரணம் அவருடைய வசனத்தை கை கொள்கிறோம். அவருடைய வசனத்தை கை கொண்டால் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். அன்பு என்பது ஒரு வினைச்சொல். அவருடைய சட்டதிட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது. இப்போ ஆராதனை மோகம் அதிகம் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கையாசிச்சுக்கிட்டு ஆண்டவரே நான் உண்மை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அன்பு என்பது ஒரு வினைச்சொல். லவ் இஸ் a verb, it's an active word. அவரை நேசிக்கிறேன் என்பதை செயல் மூலமாகத்தான் காட்ட முடியும். என்னை நான் நேசிக்க வேண்டும், என் மனைவியை நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், என் குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும், என் சபையில் என்னோடு கூட சமபந்தியிலே பங்கு பெறுகிறார்களே, ராப்போஜனத்திலே ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோமே, என்னுடைய நோக்கம் என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம், சமமாக இருக்கிறோம். உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. அழகான பாட்டு சவன் பிரபு எழுதினது. அவர் எனக்கு நல்லா தெரியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு, ஸ்கிரிப்சர் யூனியனில் வேலை செய்தார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன், இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு,
துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா என்றென்றும் ஆட்சி புரிவார். இதுதான் சபைக்கு ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. சரி, வேகமாக நான் போக விரும்புகிறேன். அடுத்ததுக்கு வருவோம். நான் மட்டும் தேவை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது பிடிவாதம் பண்ணுறவங்க இருக்கிறீங்களா? சில சபைகளில் சில குடும்பங்கள் அப்படி இருக்கும். நாங்கள் ரொம்ப முக்கியமானவங்க, இந்த சபை கெட்டினதுலேருந்து நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு வேணால் ஒரு மாலை போடலாம், இல்லைன்னா வேணா ஒரு சிலை கூட வைக்கலாம். ஆனால் உரிமை பாராட்ட முடியாது. கிருபை உள்ளவர்கள் சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே தவிர அவர்கள் எத்தனை ஆண்டு இந்த சபைக்கு வருகிறார் என்பதினாலே அங்கீகரிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்கும் நான் சொன்ன செய்தி, ஆனால் அதுதான் உண்மை. கிருபை உள்ளவர்கள். ஆண்டவர் வரங்களை கொடுத்ததற்கு காரணம் என்ன? சபை ஒன்று வெவ்வேறான வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை கொண்டு சபை வளர்ச்சிக்கும் சபையை கட்டுமானதற்கும் சபையை முதிர்ச்சிக்கு நேராக நடத்துவதற்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் எல்லாரையும் முதிர்ச்சியானவர்களாக நிறுத்துவதற்காக. சுவிசேஷகர்கள் என்கிற அழைப்பு என்ன? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக. போதகர், தீர்க்கதரிசிகள் யார்? இவர் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள். நம்முடைய சபையில் வேதம் கற்றுக்கொள்வது எவ்வளவு தூரம் நடக்குன்னு எனக்கு தெரியல. உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுவது 10 நிமிஷம் பேசுங்க ஐயா, அதுக்கு மேலே பேசாதீங்கன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் ஆகிட்டோம். நம்ம மாறணும். வேதத்தை மனமூன்றி கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். அடுத்தது, பலவீனமுள்ள உறுப்புகளுக்கே மிக தேவையானது சரிதானா? த வீக் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். அதுக்கப்புறம் சொல்றாரு, கவர்ச்சி இல்லாததற்கு அதிக அலங்காரம் கொடுக்கப்படும். 2 வார்த்தைகள் நான் எழுதி வைத்திருக்கிறேன். தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமானவர்கள். ஆகினால் அவர்களுக்கு பலவீனமானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அழகு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே இதில் இருக்குதுங்க. 14ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. காலானது நான் கையாயிராமலும் நான் சரீரத்தில் அவயமல்லவென்றும் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாக இராதோ. நான் சபையில் சரீரத்தில் இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் போயிடுவியான்றாரு. இங்கே தான் இருக்கப்பா அப்படின்றார் அவர். அடுத்த வசனத்தை பாருங்க. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? நான் முன்னாலே சொன்னேன் பார்த்தீங்களா, வெறும் கண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும்? நான்லாம் வீட்டுக்கே போக மாட்டேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வெறும் கண், வெறும் காது, வெறும் மூக்கு, வெறும் கை இருந்தால் எப்படி இருக்கும்? பேய் வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை. ஆண்டவர் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாரு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது யோசித்து பாருங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் கண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஒரு கண்ணு தூங்கும், இன்னொரு கண்ணு தூங்காது. ஷட்டரை போடுற மாதிரி ஒன்று என்ன செய்யணும்? கண்ணை மூடி வைக்கணும். தமாஷ்க்கு சொன்னீங்க, வேறொன்னு யோசித்துறாதீங்க. தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே அவயவங்களை ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அவை எல்லாம் ஒரே அவயமாக இருந்தால் சரீரம் எங்கேன்றாரு? ஒன்றா இருக்காது, வித்தியாசமாக இருக்குன்றாரு. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. முக்கியமான சொல்றாரு, ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும். கொசு உங்களை கடிச்சிருக்கா? கொசு பார்த்துருக்கீங்களா? சென்னையில் பார்க்காத கொசு உலகத்தில் இங்கே இருக்குங்க. கொசுவை இந்தியாவுக்கு உற்பத்தி செய்கிறது இங்கே தான். இங்கே ஒரு நதிக்கரை நாகரிகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கூவம் நதிக்கரை நாகரிகம். அங்கே தான் அது உற்பத்தி ஆகுது. அது வந்து கடிக்குன்னு வச்சுங்க. இங்கே கடிக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கையை தான் நான் கடிக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பீங்களா? இந்த கை என்ன செய்யும்? நீங்கள் உங்களுக்கு கொசுவே கடிச்சது இல்லையோ? எப்போவுமே கொசு வலைக்குள்ளே தான் இருப்பீங்களா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? உடனே கை என்ன பண்ணோம்? அடிக்குது. ஏன் அடிக்குது? நேசிக்குது. ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவம் பாடுபடும். கீழே வெட்டுப்பட்டால் கண்ணே அழுது. ஏன் அழுது? நான் அடிபட்டிருக்கேன், நீ எதுக்கு அழுற அப்படின்னு கேட்டால் சரியான கிறுக்குன்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் என்ன செய்யும்? பாடுபடும். திஸ் இஸ் கால்ட் இன்டர் டிபெண்டன்சி. ஒருவருக்காக ஒருவர். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. நாம் எல்லாரும் சேரும்போது நாம் முழுமை பெறுகிறோம். இது ஏதாவது ஒன்று இல்லைன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் ஆண்டவர் அழகாக படைத்து அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே வெவ்வேறாக நம்மை வைத்து அவருடைய சபையில் இணைத்திருக்கிறார். ஆகினால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? கடைசியில் நான் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏற்கனவே நான் வாசித்த பகுதியில் 1 கொரிந்தியர் தான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு? என்ன வேற்றுமைகள் நடுவில் ஒற்றுமையை கொண்டு வருவது எப்படின்றத சொல்றாரு. ஏக சிந்தையோடு ஒரே காரியத்தை பேசவும். ஒன் மைண்டட்னஸ், சிங்கிள் பர்பஸ். நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும்,
அதுக்கப்புறம் யுனானிமிட்டி, ஒன்றாகவே தீர்மானிக்க வேண்டும். சபைகளிலே பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்முடைய தீர்மானங்களை ஏகமனதாக தீர்மானிப்பது இல்லை. இங்கே இருக்கீங்களா? நீங்கள் கமிட்டிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? நான் நிறைய கமிட்டிஸில் உட்கார்ந்துருக்கிறேன். எந்த கமிட்டியில் சமாதானமாக இருக்கும்? எந்த முக்கியமான காரியத்தில் ஓட்டு என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. நாங்கள் மெஜாரிட்டி தீர்மானம் பண்ணிட்டோம் சொல்லக்கூடாது. எல்லாருக்குள்ளும் இதை குறித்த ஒரு இசைவான எண்ணம் வரும் வரைக்கும் சபையில் என்ன செய்யணும்? முக்கியமான தீர்மானங்கள் தேவனுடைய தலைமைத்துவத்தின் கீழாக ஏகமனதாக தீர்மானிக்கும் போது சபையில் என்ன இருக்கும்? கசப்புக்கு இடமே இருக்காது. நான் சொல்ல சரிதானா? ஏக சிந்தையோடு ஒரே காரியத்தை, a single purpose, சபையிலே ஒரே நோக்கம் இருக்க வேண்டும். அது என்ன நோக்கம்? பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுவது தான் சபையினுடைய ஒரே நோக்கமாக இருக்க முடியும். இதை விட்டுட்டு நம்ம வேற எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா சபை நோக்கம் தவறி போய்விட்டது. நோக்கம் தவறினால் சேதங்கள் ஏற்படும், பிரிவினைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும். அதில் பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் மேற்கோள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை, வாக்குவாதம், பேதம், கட்சி மனப்பான்மை இவையெல்லாம் மாம்சத்தில் பிரிந்து கிடப்பதற்கான ஆதாரம். மாம்சத்தின் கிரியைகளாவன என்ற பட்டியலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சொல் ஆங்கில வேதாகமத்தில் பார்ட்டி ஸ்பிரிட்னு போட்டிருக்குது. பிரிவுகள் என்று தமிழ் வேதாகமத்தில் போட்டிருக்குது. கட்சி மனப்பான்மை. இந்த கட்சி மனப்பான்மை எப்பொழுது வரும்? பேதங்கள் வரும்போது, கசப்பு வருகிற போது, வாக்குவாதங்கள் வருகிற போது. இந்த வாக்குவாதம் எப்போ வரும்? நான் பிடிச்ச முயலுக்கு இல்லை 2 காலு, இல்லை 3 காலு, இல்லை 5 காலு, என்ன வேணாலும் சொல்லலாம். முயலுக்கு எத்தனை காலு? 4 காலு. முயல் பார்த்துருக்காங்க இல்லை? நீங்களாம் முயல் பார்க்கல போலுக்கு, அப்படியே ஜம்பமாக உட்காந்துருக்கீங்க. பிடிவாதம் செய்வது, நான் இப்போ சொல்கிற காரியம்தான் நடக்கணும், ப்ரீ மெடிடேட்டட் டெசிஷன்ஸ், முன்னாலே தீர்மானம் பண்ணிட்டு வர்றது. கொஞ்ச நேரம் விவாதிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்படி பந்தை தூக்கி போடுவாங்க, ஒரு ஸ்பின் பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரி இப்படியே பண்ணுவான்னுவாங்க. உங்களுக்கு சம்மதமானு கூட கேட்க மாட்டாங்க. ஏக மனதாக தீர்மானிக்க வேண்டும் என்றால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நமக்குள் கசப்பு என்னும் பேர் இருக்கக்கூடாது. பேதங்களை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். சக மனிதனோடு ஒப்புரவாகாதவன் சபையில் ஊழியம் செய்ய முடியாது. கேட்குறீங்களா? சபையில் இருக்கிறவங்க சபை மூப்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாரோடும் கைகொலுக்க வேண்டும். எல்லாரையும் ஹக் பண்ண தெரியணும். எல்லாரையும் பார்த்து புன்சிரிப்பு செய்ய தெரியணும். அப்பொழுது கட்சி மனப்பான்மைகள் சபைக்குள்ளாக வந்து விடாது. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, சமுதாயத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சபைக்குள்ள வந்துடுது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம், அது தேவனுக்கு விரோதமான பகை. அவர்கள் தேவனுக்கு பிரியராய் இருக்க முடியாது. பிரிவினை என்பது மாம்ச சிந்தை என்று சொன்னேன். தேவனுக்கு பிரியமாய் இராதவர்கள் எப்படி சபையில் என்ன செய்ய முடியும்? சேர்ந்து வாழ முடியும். இப்போ தேவனுக்கு பிரியராய் இல்லாமல் சபையில் ஐக்கியத்தை கொண்டு வரவே முடியாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரின பறவை கூடி வாழும் என்பது. பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஆங்கில பழமொழி தான். ஆனால் அது உண்மையான பழமொழி அல்ல. கிறிஸ்துவில் ஒன்றாயிருக்கிறவர் வேண்டும் என்றால் சேர்ந்து வாழலாம். ஓர் இன பறவைகள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, இனம் மொழி நம்மை சேர்ப்பது இல்லை, கிறிஸ்து நம்மை இணைக்கிறார். அவருடைய சரீரத்தில் அவர் நம்மை இணைக்கிறார். இது நாம தேர்ந்தெடுப்பதல்ல, அவர் இணைப்பது. அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்ளும் உரிமை தந்தார் என்று சொன்னேனே, அவர் தான் நம்மை இணைக்கிறார். The placement is from the Lord. He indexed me into the body of Christ. I have a clear place because நான் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு. பெரிய வெற்றிகள் இருக்குமானால் அந்த வெற்றி ஒரு மனிதனால் வராது, அது ஒரு கூட்டு உழைப்பினாலே வருகிறது. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா
God.